ஜோசியம் பார்க்கலையோ ஜோசியம், கிளி ஜோசியம் பார்க்கலையோ ஜோசியம், ஜோசியம். ஜோசியம் ஜோசியம் ஜோசியரே, நெல்லு ஜோசியரே. ஜோசியரே, நல்ல ஜோசியம் பாப்பீங்களா? வா சின்ன பொண்ணு, நீ அதுக்கு தான் வந்தியா? ஆமா லட்சு, நானும் அதை கேட்டுதான் வந்தேன். ஜோசியரே, என் பையனுக்கு எப்ப கல்யாணம் நடக்கும் என்னன்னு கேட்கணும். வசந்தி ராணி அக்கா அவங்கள போய் நான் கூட்டிட்டு வரேன். சின்ன பொண்ணு, நீ இவரை கூட்டிட்டு போறியா? அவங்க என்ன நல்ல விவரமா கேட்பாங்க. சரி லட்சு, நீ போய் கூட்டிட்டு வா. நான் என் தாத்தா கூட்டிட்டு எங்க வீட்டுக்கு போறேன், அங்க வச்சு எல்லாரும் பாத்துக்குவோம். சரி சின்ன பொண்ணு, நீ போயிட்டு வா. நீ போ, கூட்டிட்டு போ. நான் போயிட்டு ராணி அக்கா வசந்தி அக்காவை கூட்டிட்டு வரேன். தாத்தா, கரெக்டா ஜாதகம்லாம் பாப்பீங்களா தாத்தா? நான் நல்லா பார்ப்பேம்மா அவளை. இன்னைக்கு என்ன நடந்தது, நாளைக்கு என்ன நடந்தது, இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு எல்லாத்தையும் சொல்லுவோம்மா அவளை. சரி, அப்ப எங்க வீட்டுல என்ன குழம்பு வச்சேன்னு சொல்லுங்க பாக்கலாம். ஏமா அதெல்லாமா ஜோசியத்துல சொல்லுவாங்க? அதுக்கு ஏன் தாத்தா அவ்வளவு கோவப்படுறீங்க? சரி சரி, வாங்க போவோம். வாணி, இல்ல பாலு, கிரிக்கெட் பேட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சிருவானே, அம்மா வந்து திட்டுவாங்க. ஏன் நீ எடுத்து வைக்க வேண்டியதானே? என்னன்னு இப்படி சொல்ற? போடி, நான் எடுத்து வைக்க மாட்டேன். நானா கிரிக்கெட் பேட்லாம் கொண்டு வந்து விளையாடிட்டு இருந்தேன்? நான் வெறும் பால் மட்டும்தான் விளையாடிட்டு இருந்தேன். நீ தான் வந்து கிரிக்கெட் பேட்லாம் எடுத்துட்டு வந்த. நீ தான் எடுத்து வைக்கணும், எடுத்து வைடி. ஏ ராணி, ஓவரா பேசுறத நான் உன் அக்கா, மரியாதையே பேசுடி. ஏய், என்னங்கடி எங்க சத்தம் போட்டுட்டே இருக்கீங்க? எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிறது தான் உங்களுக்கு வேலையே. வேலையாண்டா அவங்கவுங்க பொருள் அவங்கவுங்க எடுத்து வைக்கணுன்ற அறிவு கொஞ்சம் கூட இல்லடி உங்களுக்கு. வசந்தி அக்கா, வசந்தி அக்கா, வசந்தி அக்கா. எவடி அது கூப்பிடுறது? உள்ள வாங்கலேண்டி. அக்கா, நான் தான் லட்சு அக்கா. ஐயோ, நீயடி லட்சுமி? நான் வேற யாருன்னு நினைச்சேன்டி. சொல்றி, என்ன வேணும்? அக்கா, ஒரு கிளி ஜோசியர் வந்திருக்காருக்கா, அவர்கிட்ட ஜோசியம் பார்க்கணுங்க. அதுக்குதான் உங்களை கூப்பிட வந்தேன். நீங்க என்ன கொஞ்சம் விளக்கமா கேட்பீங்கல்லக்கா? வாங்கக்கா. அப்படி எரியல, இதுங்களுக்கு 2 பேத்துக்கு டிஃபன் கொடுத்துட்டு நான் வரேன். எங்க வரணும்டி? எங்க இல்லக்கா, நம்ம சின்ன பொண்ணு வீட்டுக்கு தான். வாங்கக்கா, நான் போயிட்டு அப்படியே ராணி அக்காவையும் கூட்டிட்டு போறேன். என் தங்கச்சி பேரு ராணி தான். கூட்டிட்டு போறீங்களா ஆண்டி? இவ ஒருத்தி எப்ப எந்த நேரத்துல என்ன பேசுன்னு தெரியாது. நீ போ லட்சு, நான் வரேன். சரிக்கா, நான் போறேன், வாங்க. ஏய், 2 பேரும் ஒழுங்கா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு போய் சாப்பிடுங்கடி, நான் போயிட்டு வரேன். அம்மா, இவ்வளவு கொஞ்சமாவது மரியாதை கொடுத்து பேச சொல்லுமா, இல்லைன்னா நீ வரதுக்குள்ள இவ்வளவு அடிச்சு போட்டுருவேன். போதும் போதும், 2 பேரும் வாய் மூடிட்டு சாப்பிடுங்க, நான் வரேன். வசந்தி அக்கா வீட்டுக்கு போனோம். வசந்தி அக்கா போனாங்க, நம்மளை கலாய்க்கிறாங்க. ராணி அக்கா வீட்டுக்கு போனா இன்னும் என்னென்ன நடக்குதோ. போய் ராணி அக்காவும் கூப்பிடுவோம். டே பிரபு, உங்க அப்பா எங்கடா? அப்பா எங்க வெளியில போனாருமா? ஏமா அப்பா கேக்குறீங்க? ஒன்றும் இல்லடா, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. உங்க அப்பனுக்கு தான் சாப்பாடு ஆரி பண்ண பிடிக்காதே, அதனாலதான் சாப்பிட வர சொல்லலான்னு கேட்டேன்டா. நீ சாப்பிடலையே, பசிக்கலையே உனக்கு? ராணி அக்கா, ராணி அக்கா. என்ன லக்ஷ்மி குரல் மாதிரி இருக்கு? நீ போய் சாப்பிட்ற. டே போடா, நான் போய் லக்ஷ்மி என்ன கூப்பிடுற போல இருக்கு, பார்த்துட்டு வரேன். என்ன லக்ஷ்மி, வா உள்ள. அக்கா, ஒரு ஜோசிக்காரர் வந்திருக்காரு, வாக்கா. சின்ன பொண்ணு வீட்டுல உட்கார வச்சிருக்கோம். ஒரு ஜோசியம் பார்க்கணும். நீங்க வந்தீங்கன்னா ஏதாவது விளக்கமா கேட்பீங்க, அதனால தான் உங்களை கூப்பிட வந்தேன். சரி லக்ஷ்மி, போலாம். டே போய் சாப்பிடு, உங்க அப்பா வந்தாலும் சாப்பிட சொல்லு. நானும் லக்ஷ்மி கூட கொஞ்ச நேரம் போயிட்டு வரேன்டா. சரிம்மா, அப்பா கேட்டீங்கன்னா லக்ஷ்மி அக்கா கூட போயிட்டீங்கன்னு சொல்லட்டுமா? சரி சரி, எதையோ சொல்லித்தல, நகரு. இதுதான் உங்க வீடா தாயே? ஆமா தாத்தா. சரி இருங்க, நான் பாய் கொண்டு வரேன். அக்கா எல்லாம் வந்துருவாங்க, உட்காந்துட்டு ஜோசியத்தை பார்க்கலாம். இல்ல இல்லம்மா, எனக்கு பாயெல்லாம் வேண்டாம். நான் கீழே உட்காந்து பாக்குறது தான் பழக்கம். நீங்க அப்படியே உட்காருங்க. வசந்தி அக்கா, வாங்க வாங்க. இன்னும் லக்ஷ்மி அக்காவும் ராணி அக்காவும் காணோம், வாங்க. ஏன்டி சின்ன பொண்ணு, இது நிஜமா நல்ல ஜோசியம் பார்த்தாரா? கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்களா? அக்கா, நல்லா பாப்பாங்கன்னு தான் சொன்னாரு. நான் ஆனா எங்க வீட்டுல என்ன குழம்புன்னு சொன்னேன். ஏமா அதுக்காக குழம்பெல்லாம் நீ கேட்பேன்னு சொன்னாரு. என்ன கம்முன்னு ஆயிட்டேங்க. சரி சரி, பாப்போம் பாப்போம். சரிம்மா, பாக்கலாமா? ஏய், என்னடி சின்ன பொண்ணு, இவர் பார்க்கவே பொம்பளை குரல் மாதிரி பேசிட்டு இருக்காரு. இவர் ஒழுங்கா ஜோசியம் பாப்பாரு. அக்கா, குரல்ல என்னக்கா இருக்கு? பார்க்கலாம், சில ஜோசிக்காரங்களாம் அப்படிதாக்கா இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க தான். ஏதாவது உங்களுக்கு குறை இருந்துச்சுன்னா அவங்க சொல்ற வார்த்தையெல்லாம் அப்படியே பழிக்குமாங்கா. அப்படியே சொல்ற சின்ன பொண்ணு? ஆமாக்கா. சரி சரி, என்னம்மா நீங்க பேசிட்டே இருக்கீங்க, ஜோசியம் பாக்குறீங்களா இல்லையாம்மா? ஐயா, பாக்கிறதுக்கு தானே உங்களை கூப்பிட்டுருக்கு. இருங்க ஐயா, பாக்குறோம். அக்கா அக்கா, லக்ஷ்மி அக்கா இருங்க, நானும் வரேன். அவையாட்டி அவ? நந்தாக்கா, ராகினி வரேன் இருக்கா, நானும் ஜோசியம் பாக்குறேன். நான் வரதுக்குள்ள ஆரம்பிச்சிடாதீங்க. யாரும்மா? பக்கத்து வீட்டுக்காரங்களா? இவங்கெல்லாம் எப்பமா வருது நான் ஜோசியம் பாக்குறது? என்னங்க ஐயா, அதுதான் உங்க தொழிலு. அதுக்கு போய் இவ்வளவு சொல்லிச்சுக்கிறீங்க. இருங்க, அவங்க எல்லாம் வந்துட்டோம். அடி நீ அடி,
என்னடி உனக்கு வந்து உட்காடி வாடி. ஏக்கா லக்ஷ்மிக்கா, இவங்களெல்லாம் எதுக்கு கூட்டிட்டு வந்த? இவங்களெல்லாம் பார்த்துட்டு ஏதாவது குறை சொன்னா அப்படியே ஊர் பூரா போய் தண்டரை அடிப்பாங்கக்கா. உன்னை விட ராணி அக்கா வசந்தி அக்கா எனக்கு ரொம்ப பழக்கம், அவங்கள பத்தி எனக்கு தெரியும். நீ பேசாம போய் உட்காருப்போ. இந்த காலம் எங்க சொன்ன கேட்க போகுது, பட்டாதான் புத்தி வரும். நம்ம போய் உட்காருவோம், என்னதான் சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஏய் சின்ன பொண்ணு, என்னடி அவ லக்ஷ்மிக்கு அதில் போய் குசு குசுன்னு ஏதோ ஓதிட்டு இருக்கிறா? அவளைக்கா, அவளை பத்தி எனக்கு தெரியும். அவ யாராவது நிறைய பேர் இருந்தா அவளுக்கு பிடிக்காதுக்கா. உடனே எதுக்கு அவங்கள கூப்பிட்டான்னு கேட்டிருப்பா. அதுக்கு லக்ஷ்மி ஏதாவது சொல்லியிருப்பாங்க. ஆமா ஆமா, அவ அப்படிப்பட்டவதான், எனக்கு நல்லாவே அவளை தெரியும், ராகினி. என்னம்மா இப்போ பார்க்க ஆரம்பிக்கலாமா? இருங்க, பார்க்காதீங்க, நானும் வரேன். எங்கிருந்தோ ஒரு குரல் கேட்கிறது, எங்கே அது? அதுக்கு ஏம்மா நீ பயப்படுத்துற மாதிரி பேசுற? இல்லைங்கய்யா, அது எங்க பக்கத்து வீட்டுக்கார அக்கா. அந்த அக்கா அப்படிதான் எப்பவுமே லாஸ்ட் மினிட்ல வந்து இருங்க நானும் வரேன், இருங்க நானும் வரேன்பாங்க. அதுக்கு நான் அப்படி கலாய்ப்பேங்க. ஐயா இருங்க வந்துட்டோம். அடியே மாரியம்மா, நீயா? வாடி வாடி வாடி, உன்னை காணான்னு தாண்டி நினைச்சேன், வாடி. அப்படியாக்கா? அப்படின்னா ஏக்கா வந்தோடனே என்ன கூப்பிடல? நீங்க ஜோசியம் பாக்குறீங்கன்னு தெரிஞ்சு நான் எவ்வளவு வேக வேகமா ஓடி வந்தேன் தெரியுமா? இவ பெரிய கலெக்டரு, இவ்வளோ அப்படியே சீக்கிரமா கூப்பிட்டுருணும். ஏ சின்ன பொண்ணு, இந்த ராகினிக்கும் அந்த அக்காவுக்கு ஆகாதா? இன்னும் வரும்போதே இந்த அக்கா வந்து அவ பெரிய கலெக்டர், இவ்வளவு அப்படியே கூப்பிடணும் அப்படி இப்படின்னு இருக்காங்க. ஆமா ஆமா வசந்தி அக்கா, அவங்களுக்கு 2 பேத்துக்கும் ஆகாது. பக்கத்து வீடு. பார்த்தாலும் 2 பேரும் மூஞ்சி முருகன்னு வச்சுட்டு சண்டை போட்டுக்கோங்க. நான் எல்லாரும் கூடயும் சகஜமா பழகிக்கோங்க. சரிம்மா, வந்து உட்காருமா, பார்க்க ஆரம்பிக்கலாமாம்மா? என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா? என்னம்மா அப்படி முட்டி போட்டு உட்காந்துருக்க? நல்லா உட்காரேம்மா. ஜோசியரையா அவ அப்படிதான் உட்காருவா, நீங்க ஜோசியத்தை பாருங்க. சரிம்மா, உங்க பேரை சொல்லுங்க, உங்க பையன் பேரையும் சொல்லுங்க. ஐயா, என் பேரு லக்ஷ்மி, என் பையன் பேரு மோகன். அவனுக்கு இப்ப கல்யாணம் நடக்குமா? எப்படி அவனோட டைம் எப்படி இருக்கு என்னன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க ஐயா. அபிராமி, மோகன்ற பேருக்கு ஒரு சீட்டு எடுத்து கொடு. ஏமா, உங்க பையனுக்கு நீங்க பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ? உங்க பையனுக்கு வயசு இப்போ ஒரு 27 இருக்குமா? கரெக்டு தாங்க ஐயா நீங்க சொல்றதெல்லாம். எனக்கு நான் பொண்ணு பார்த்து என் பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. என் பையனுக்கு 27 முடிஞ்சு 28 ஸ்டார்ட் ஆகுது. எந்த பக்கம் இருந்து பொண்ணு வரும் எப்படி என்னன்னு கேட்கலான்னு தாங்க ஐயா உங்களை கூப்பிட்டேன். அம்மா, உங்க பையனுக்கு நீங்க எல்லாம் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அவனாதான் பொண்ணை தேடிக்கிட்டு வருவான். ரம்பை மாதிரி ஊர்வசி மாதிரி பொண்ணை தேடிக்கிட்டு வருவான். நீங்க வேணா உங்க பையனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. ஆனா நீங்களா பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த கல்யாணம் நடக்காதுமா, அது சரி வராது. அப்படிங்களா ஐயா? என் பையன் அப்படி ஒன்றும் தெரியலைங்க ஐயா. நீங்க சொல்ற மாதிரி. நீங்க என்ன ஐயா இப்படி சொல்றீங்க? நான் எந்த பக்கத்துல இருந்து பொண்ணு வரும் என்னன்னு சொல்லி கேட்டேன், நீங்க இப்படி பேசுறீங்க. அம்மா, கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு 4 திசையில இருந்து எந்த திசையில இருந்து வேணாலும் பொண்ணு வரலாம். ஆனா அது உன் பையன் பாக்குற பொண்ணாதான் இருக்கும், நீங்க பாக்குற பொண்ணா இருக்காது. என்னங்க ஐயா ஜோசிக்காரரு, நீங்க என்னடா கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு 4 திசைன்னு சொல்றீங்க? நீங்க ஜோசியம் பாக்குறவரு ஏதாவது ஒரு திசையில இருந்து பொண்ணு வரும்னு சொல்லுங்க. நீங்க என்ன ஜோசியம் பாக்குறீங்க? அம்மா, அந்த அம்மா ரொம்ப வாய் பேசுறாங்க, கம்முன்னு இருக்க சொல்லுங்க. நான் கரெக்டா தான் சொல்றேன். ஆனா உன் பையன் வெளிநாட்டுல இருந்தே தான் பொண்ணு தேடிட்டு வருவான். இங்கெல்லாம் எந்த பொண்ணும் அவனுக்கு நீ தேடினாலும் அது செட் ஆகாது. ரொம்ப என்ன பொண்ணு எப்படி இருக்கும்? அக்கா உங்களுக்கு ரொம்ப தெரியாதா? அல்லது இல்ல இல்ல அது ஈவல்ல திசை இல்ல அந்த புறத்து மகராணி ஓ ஓ, ஓ. பார்த்தது இல்லையாக்கா? ஏய் சின்ன பொண்ணு, கம்முன்னு இருக்க மாட்டியா? அக்கா எல்லாம் வாய் மூடுங்கக்கா. நீங்க ஏதாவது கேட்பீங்கன்னு கூட்டிட்டு வந்தா நீங்க என்னன்னா என்ன கலாய்ச்சிட்டு இருக்கிறீங்க? அப்படிலாம் இல்லை லக்ஷ்மி, அவ ஹீரோயினின் ரொம்பவா சொல்றா, அதுதான் நினைச்சேன், சிரிப்பு வந்துருச்சு. அந்த சின்ன பொண்ணுக்கு எப்பவுமே குசும்பு ஜாஸ்திக்கா. அதனாலதான் நான் உங்களை எல்லாம் கூட்டு வந்தேன். நீங்களும் அவளோட சேர்ந்து சிரிக்கிறீங்க, போங்கக்கா. சரி சரி விட்ரி, மேலே கேளு. ஜோசியரே, பொண்ணு ரொம்ப மாதிரி இருக்கும், ஓகே. வீட்டுக்கு அடங்கின பொண்ணா இருக்குமா ஜோசியரே? ஏமா, இந்த காலத்துல எங்கம்மா வீட்டுக்கு அடங்கின பொண்ணா இருக்கும்? அந்த பொண்ணுக்கு ஏத்த மாதிரி தாம்மா நீங்க எல்லாம் மாறிக்கணும். அப்பதாம்மா லைஃப் செட்டில் ஆகும். இல்லைன்னா பையன் லைஃபும் நல்லா இருக்காது, உங்க லைஃபும் நல்லா இருக்காது. ஐயோ அக்கா லக்ஷ்மி அக்கா, நீங்க தான் ஏன் ராஜ்யன்றீங்க. நாளைக்கு உன் மருமக வந்தான்னு வச்சுக்கோ, அவ ஃபுல்லா அவராஜ்யத்தை எடுத்துருவா போல இருக்கேக்கா. கம்மன் இரு சின்ன பொண்ணு. நானே இப்பயே எனக்கு பக்கு பக்குன்னு நெஞ்செல்லாம் அடைக்குது. நீ வேற ஏன் சின்ன பொண்ணு ரொம்ப ஜாஸ்தி பேசிட்டு இருக்கிறேன். ஜோசியரையா, அதெல்லாம் விடுங்க. பொண்ணை கூட்டிட்டு திரும்ப என் பையன் இந்த ஊருக்கு வருவானா இல்ல அங்கேயே தான் இருப்பானா? அதெல்லாம் நடக்காத காரியம்மா. உன் பையன் அங்கேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டு அங்கேயே தான் செட்டில் ஆகுவான். போனா போகுதுன்னு அம்மா நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு ஒரு போட்டோ மட்டும் அனுப்புவான். அப்பதாம்மா உனக்கு தெரியும். முடிஞ்ச நேரம் உன் பையன் கல்யாணம் கூட பண்ணியிருப்பாம்மா. யோ இந்திரியா, என் பையனை பத்தி ரொம்ப தப்பு தப்பா பேசுற இந்திரியா. ஆமாம்மா, உங்களுக்கு எல்லாம் உண்மையை சொன்னா கசக்கத்தான் செய்யும். முதல்ல என் பணத்தை கொடுங்க, நான் போறேன். சின்ன பொண்ணு, உங்ககிட்ட பணம் இருந்தா கூட சின்ன பொண்ணு, நான் பணத்தை கொண்டு வரல, மடிந்து கொடுக்குறேன். அந்த மூஞ்சில தூக்கி ஃபர்ஸ்ட் போகட்டும். என் பையனை பத்தி ரொம்ப தப்பு தப்பா பேசுறான். இந்தங்க ஐயா உங்க பணம் வாங்கிட்டு போங்க. சரிம்மா, நான் போயிட்டு வரேன்.
அக்கா அக்கா, நான் இன்னும் பார்க்கவே இல்லக்கா. அடி இவ ஒருத்தி, ஏற்கனவே அவ பார்த்து அவ மயங்கி விழுந்துருவா போல இருக்கு பையனை பத்தி சொல்லி. அந்த ஆள் உனக்கு ஏதாவது சொல்ல போறாரு, கம்முன்னு இருடி. இங்க பாருங்கம்மா, அந்த ஆளு இந்த ஆளுங்கள பேசக்கூடாது. கம்மன் இருங்க. பாத்தீங்களா, கொஞ்ச நேரம் பாத்தீங்க, நானும் காசு வாங்கி நான் கிளம்புறேன். சும்மா நைட்டு என்னமா பேசிட்டு இருக்கீங்க? சரி சரி போங்க. அக்கா எனக்கு என்ன பயமா இருக்குக்கா. இந்த ஜோசியை வேற இப்படி சொல்லிட்டு போறாருக்கா, என்ன பண்றதுக்கா? அட நீ ஒருத்தி, ரோட்ல அவன் ஜோசியம் ஜோசியன்னு 1000 பேர் போவான். அவனெல்லாம் கூப்பிட்டு வச்சு வீட்டில் பாப்பியாடி? பார்த்தா இப்படிதான் மனசு கஷ்டமாகும். போய் வேலையை பாப்பியா? போய் பையனுக்கு ஃபோன் பண்ற வேலையை பாருப்போ. சரிக்கா, நான் போறேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு. போய் ஃபோன் பண்ணி பாக்குறேன் பையனுக்கு. அக்கா அக்கா, லக்ஷ்மி அக்கா, லக்ஷ்மி அக்கா நில்லுக்கா, நானும் வரேன். லக்ஷு அக்கா, ரொம்ப மனசு போட்டு குழப்பிக்காதீங்கக்கா. சரியா, போயிட்டு அமைதியா பையனுக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு அமைதியா இருங்க. சரி சின்ன பொண்ணு, நான் வரேன். வா ராகினி, போலாம். சரி சின்ன பொண்ணு, நான் வீட்டுக்கு போட்டுமா? ராணி அக்கா, நான் போறேன். நீங்க வரீங்களா? லேட் ஆகுமா? நீ போ வசந்தி, நான் வர லேட் ஆகும் கொஞ்சம். நான் சின்ன பொண்ணு கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு வரேன் போ. சின்ன பொண்ணு, லக்ஷ்மியோட பையன் ஒருவேளை வெளிநாட்டுல அப்படிதான் இருப்பானோ? அது ஏக்கா அவ்வளோ ரகசியமா சொல்றீங்க? வேகமாவே சொல்லுங்க. லக்ஷ்மி அக்கா தான் போயிட்டாங்கல்ல. ஆமா ராணி அக்கா, இருந்தாலும் இருக்கும். அந்த பையன் போனதுதான் வரவே இல்லை. 2 வருஷம் ஒரு டைம் வருவான், அதுக்கப்புறம் வர்றதே இல்லை. அங்க ஏதோ கல்யாணம் பண்ணிட்டான்னு நினைக்கிறேங்க. அதனாலதான் ஜோசியர் அப்படி சொல்லிட்டு போறாரு. அதை கேட்டோன்னு லட்சுமி அக்கா பாவம் மயக்கமே வந்துரும் போல இருக்கு. ரொம்ப கவலைப்பட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. ஆமாண்டி மாரியம்மா, இருந்தாலும் இருக்கும். சரி, நமக்கு என்ன? சின்ன பொண்ணு, என்ன சமைச்சு வச்சிருக்கிற? நானாக்கா, நான் எங்கக்கா சமைச்சேன்? காலையில இருந்து இந்த ஜோசியர் பின்னாடியே அலைஞ்சிட்டு இருக்கிறேன். அந்த அக்கா சொன்னாங்கன்னு எங்க வீட்டில் கூட்டு வந்து உட்கார வச்சுட்டு அந்த ஜோசிக்காரர் கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தேன். நான் இன்னும் சமைக்கவே இல்லைக்கா. பசங்கள்லாம் வர நேரம் ஆயிடும். நான் போய் சமைக்கணுங்கா. இருங்க, வேணா சமைச்சு தரேன், சாப்பிட்டுட்டு அப்புறமா போவீங்க. நீ என்ன எப்ப சமைச்சு நான் எப்ப சாப்பிட்றது? நான் வீட்டில் சமைச்சு வச்சுட்டு தான் வந்தேன். என் புருஷனும் வெளியில போயிருந்தாரு. என் பையனை சாப்பிட சொன்னேன். அப்பா வரட்டும் சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னான். நான் போயிட்டு நானும் சாப்பிட்றேன்டி. நீ சமைச்சு பசங்களுக்கு வை, சீக்கிரம் பசங்க வந்துருவாங்க. அடியே மாரியம்மா, நீ போகலையாடி? வயல்னா எங்க வீட்டுக்கு வரையடி போலாம்? இல்லக்கா, நான் வீட்டுக்கு போறேன். போயிட்டு நானும் சாப்பாடு எதுவும் பண்ணாம வந்துட்டேன். நீங்க எல்லாம் இன்னொரு ரவுண்டா உட்காந்துருக்கீங்க, ஏதோ ஜோசியம் பாக்குறீங்க போல இருக்குன்னு நினைச்சிட்டு ஓடி வந்தேன். நானும் போய் சமைக்கிறேங்க. என் புருஷன் வந்தானா உடனே ஏண்டி சமைக்காம ஊர் சுத்த போயிட்டேன்னு கேட்பான். நான் போய் சமைக்கிறேன்க்கா. சரி சரி, வா போவோம். அடியே சின்ன பொண்ணு, என்ன வீட்ல இருந்து எல்லாம் ஆளுங்க நிறைய வந்துட்டு போறாங்க? என்ன விஷயம்? வீட்ல என்ன பண்ணிட்டு இருக்கிற நீங்க? அதுவாங்க, ஒன்றும் இல்லைங்க. லட்சுமி அக்கா அவங்க பையன் வெளிநாட்டில் இருக்கான்ல, அவனுக்கு கல்யாணம் பண்ணலான்னு ஜோசியம் பார்க்கறதுக்கு ஜோசியர் வர சொல்லியிருந்தாங்க. நம்ம வீட்டில் தான் வெளியே பெருசா இடம் இருக்கு இல்லையா, அதனால அங்கே கூட்டிட்டு வந்து பார்த்தாங்க. அதனால தான் எல்லாரும் உட்காந்துருந்தாங்க. இப்போ எல்லாம் போறாங்கங்க. சரி சரி, ஜோசியர் என்ன சொன்னாரு? அது எங்க கேக்குறீங்க? அந்த ஆள் ஒரு மாதிரி சொல்லிட்டாரா? நான் நமக்கும் பார்க்கலாம்னு நினைச்சேன். நமக்கு பார்த்து நமக்கும் ஏதாவது சொல்லிட்டாருன்னா மனசு கஷ்டமா இருக்கும்னு தான் நான் பார்க்கலங்க. ஜோசியரையே பார்க்க கூடாதுங்க. அவங்களெல்லாம் பார்த்தோமா நம்ம மனசு வேதனைப்படுற மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லிடுறாங்க. நீங்க வாங்க, நம்ம உள்ள போலாம். அப்படிலாம் இல்ல சின்ன பொண்ணு. ஜோசியர் சொல்றது சில விஷயம் நடக்கும். அதனால ஜோசியமே பார்க்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. பார்க்கணும். ஒரு லிமிட்டா பார்க்கணும். அப்பப்போ போய் போய் ஜோசியம் பார்க்கக்கூடாது. சரியா? சரி சரி, பசங்கலாம் வந்துட்டாங்களா? இன்னும் வரலையா? சமைச்சு வச்சிருக்கே இல்லையா? அதுவாங்க, அது அது வந்து நான் சமைக்கவே இல்லங்க. ஜோசியர பார்த்த உடனே நானும் அங்கேயே உட்காந்துட்டேனா, இனிமே தாங்க சமைக்கணும். ஏங்க இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கடையில பரோட்டா வாங்கிட்டு வரீங்களா? சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே படுத்துக்கலாம். நாளைக்கு சமைச்சு தரேன். சரி, சரி. விடு, விடு. இன்னும் டெய்லி சமைக்கிற மாரி பேசுற. இன்னைக்கு மட்டும் என்ன சமைக்காத மாரி. நீ சமைக்க மாட்டேன்னு தெரியும். இருந்தாலும் மனசுல ஒரு அல்பாசை. சரி இன்னைக்கு சமைச்சு வச்சிருப்பா அப்படின்னு நெனச்சுட்டு வந்தேன். அது என் தப்பு தான். நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன். என்ன கேட்ட? பரோட்டாவா? பரோட்டா வாங்கிட்டு வரேன். சாப்பிடலாம். போ. நீ போயிட்டு மறுபடியும் மொபைல் எடுத்துட்டு ரீல்ஸ் பார்த்துட்டு உட்காந்துரு போ. இப்ப இவரு என்ன திட்டுறாரா? இல்ல திட்டுற மாரி ஏதாவது சொல்லிட்டு போறாரா? ஒண்ணும் புரியல. அ வீடு பரவால்ல. நாம போய் ரீல்ஸ் பார்த்துட்டு இருப்போம். பசங்க வந்தாங்கன்னா, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு, நாம உடனே சாப்பிட ஆரம்பிப்போம். இதோ பரோட்டா வாங்கிட்டு வர. ஐய்யய்யோ! சிக்கன் ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லியிருக்கலாமே! சிக்கன் கிரேவி வாங்கிட்டு வர சொல்லுவோம் போய் ஃபோன் பண்ணி. ஓகே.